வாசக நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பு பழக்கத்தை எப்படி ஏற்படுத்துறது, அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். வாசிக்கிற பழக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கலாம். எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வாசிக்கிற பழக்கம் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னை சுற்றி வாசிக்கிறவங்க நிறைய இருந்தாங்க. அப்படி வாசிக்கிறவங்க நிறைய இருக்கிற இதை பார்த்து எனக்கு வாசிப்பு பழக்கம் வந்தது. சில பேருக்கு வாசிப்பு பழக்கம் லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வரும். நிறைய பேருக்கு, நண்பர்களுக்கு வந்திருக்கு. அப்படி வரக்கூடிய நண்பர்கள் கன்சிஸ்டண்ட்டாக சொல்கிற சில விஷயங்கள் என்னென்னா, என்னால் படிக்க டைம் ஒதுக்க முடியல, என்ன படிக்கிறதுன்னு தெரியல, அதே நேரத்தில் இப்போ உட்காந்தாலே தூக்கம் வருது, அதை என்கேஜ்மெண்ட் போயிடுது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கும் இருக்குன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிற கேள்வி முதல் கேள்வியாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்கிற காலம் இன்ஃபர்மேஷன் நிறைஞ்ச ஒரு காலகட்டம். நமக்கு தகவல்கள் ரொம்ப தொலை தூரத்தில் இல்லை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் படிக்கிறதுனால என்ன நன்மை வந்துட போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆக்சுவலாக வாசிப்பு பழக்கத்துக்கு நிறைய பாசிட்டிவான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. முதல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். குழந்தைங்களும் சரி, பெற்றோர்களும் சரி, நிறையா ஃபோன், கேட்ஜெட்ஸ், இந்த மாதிரியான விஷுவல் ஸ்டிமுலன்ஸ் இருக்கிற நிறைய விஷயங்கள் பார்க்கறதுனால பொதுவாகவே தூக்கம் முதல்ல நன்மை என்னன்னா, தூக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்னால கெடுதுன்றது எல்லாருமே சொல்ல ஆராய்ச்சி பூர்வமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த வாசிப்பு பழக்கம் அந்த தூக்கம்ன்ற ஒரு விஷயத்தை ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. பொதுவாகவே என்ன அறிவுரை சொல்றாங்கன்னா, நீங்க எந்த அறையில தூங்க போறீங்களோ அந்த அறைக்குள்ள உங்க கைபேசியோ இல்லை வேற எந்த கேட்ஜெட்டையோ எடுத்துட்டு போக வேணாம். அதுக்கு பதிலாக ஒரு உண்மையான புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் வாசிச்சுட்டு தூங்க போனீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப ரெகுலராகவும் இந்த சிர்கேடியன் ரிதம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியில சொல்றாங்க. அதே மாதிரி ஜென்ரலா ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன், அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், அப்புறம் ஓவரால் மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா டேட்டா சொல்லுது. இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் உங்க வொக்காபுலரி, உங்களுடைய எழுதும் திறன், நீங்க வாசிக்க தான் நல்லா எழுத முடியும்ன்றதையும் சொல்றாங்க. அதே மாதிரி வாசிக்க தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதுவுமே கூடுது. ஏன்னா நம்ம நிறைய பேர் ஒயிட் காலர் ஜாப்ஸ் பார்க்குற நண்பர்கள், தோழர்கள் நிறைய பேர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல அந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த வாசிப்புன்ற ஒரு விஷயம் அதை கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணும். உங்களுடைய மனதை ரொம்ப விசாலமாக்கும். குழந்தைகளுக்கும் சரி, உங்களுக்கும் சரி. அடுத்தவங்களோட ஷூல இருந்து விஷயங்களை எப்படி பார்க்க பழக்கப்படுத்துறதுல இருந்து, அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய அதிகப்படுத்தும் அப்படிங்கறத சொல்றாங்க வாசிப்புனால. சோ இப்படி நிறைய நன்மைகள் நிறைஞ்ச ஒரு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோல் செட் பண்ணணும். இந்த கோல் செட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது குட்ரீட்ஸ் வெப்சைட். குட்ரீட்ஸ்ன்ற வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள நீங்க வாசிக்கிற நூல்களை எல்லாத்தையுமே கேட்டலாக் பண்ணலாம். எதை வாசிக்க போறீங்கன்றதையும் நீங்க கேட்டலாக் பண்ணலாம். அது தவிர்த்து அதுல ஒரு வருஷத்துக்கான சேலஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நான் ரொம்ப கம்மியா ஆரம்பிச்சு இந்த கடந்த வருஷம் 135 நூல்கள் வாசிச்சு முடிச்சேன். அவ்வளவுலாம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உடனே வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். ஒரு 6 நூல்கள் ஒரு வருஷத்துக்கு, இல்ல 12 இந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்றது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனா கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 2, ஒரு டெடிகேட்டட் டைம் வச்சுக்கோங்க வாசிக்கிறதுக்கு. சில பேருக்கு அதிகாலையில எந்த அமைதியான ஒரு சூழ்நிலையில வாசிக்க பிடிக்கும். சில பேருக்கு படுக்க போறதுக்கு முன்னாடி இரவு வாசிக்கிற பழக்கம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தூக்கம்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தடைபடாத ஒரு தூக்கமா இருக்கும். ஸோ அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆனா அகைன் இட்ஸ் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். மூணாவதா பாத்தீங்கன்னா, என்ன நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களோ அது சம்பந்தப்பட்ட நூல்களை எடுத்து படிங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க உங்க கால வயது கூட இருக்குன்ற காரணத்தினால குழந்தைகள் புக்கெல்லாம் படிச்சா யாராவது கேலி பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு சில நேரங்கள் இந்த ரீடிங் ஸ்லம்ப் ஏற்படும் பொழுது இங்க இருக்கிற நூலகங்களுக்கு போய் குழந்தைகள் செக்ஷன்ல இருக்கிற சில புக்ஸ் எடுத்து படிப்பாங்க. அதுல அவ்வளவு தகவல்கள் இருக்கும். ஸோ அதனால எதை தான் படிக்கணும் இதுதான் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு என்ன என்ஜாய் பண்றீங்களோ அதை படிங்க. அது முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்பர் 3. நம்பர் 4, அப்படி எடுத்து படிக்க ஆரம்பிச்ச நூலை ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு பிடிக்காம போகலாம். அதை எழுத்து நடை இல்ல நீங்க இருக்கிற மூட்னால அதை படிக்க முடியாம போகலாம். அப்படி இருக்கிறப்போ தயவுதாட்சணியுமே காட்டாம நிறுத்திடுங்க.
அந்த நூலை வந்து நீங்க படிச்சு முடிக்கணும்னு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களால அதை என்ஜாய் பண்ண அந்த காலகட்டத்துல என்ஜாய் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு அடுத்த நூலுக்கு கடந்து போயிருங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 5வதா பாத்தீங்கன்னா, எங்க ஒரு என்ன நூல் படிக்கிறீங்களோ அதை எப்பயுமே உங்க கையில எடுத்துட்டு போறது வந்து முடிஞ்சதுன்னா எடுத்துட்டு போறது இன்னும் நல்லது. லஞ்ச் பிரேக் இல்ல வேற எங்கேயாவது வெயிட் பண்றீங்க, டிராவல் பண்றீங்க பஸ்ல, அந்த நேரங்கள்லாம் நீங்க கண்டிப்பா படிக்கலாம். ஸோ அதனால புக்கை வந்து ஆக்சசிபிலிட்டி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்ன ஃபார்மேட்ல படிக்கிறது அப்படிங்கிறதும் முக்கியம். எனக்கு வந்து பர்சனலா வந்து பேப்பர் புக்ஸ் படிக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்படி இல்லாத காலகட்டத்தில் இ புக்காவோ இல்லைன்னா ஆடியோ புக்காவோ நான் வந்து மாத்துறது வந்து பழக்கம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஆடியோ புக்கு கேட்கறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து கம்யூட் வந்து ரொம்ப லாங்கா இருக்கலாம். வேலைக்கு போற தூரம் வந்து 1 மணி நேரம், போக 1 மணி நேரம், வர 1 மணி நேரத்துல நீங்க ஆடியோ புக்குகள் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுவும் வாசிக்கிறதுக்கு ஈக்குவலன் தான். ஸோ நீங்க அந்த ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி புக்ஸ் வந்து இ புக்கு வாங்கினீங்கன்னா கிண்டில் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க படிக்கலாம். அடுத்து லோக்கல் லைப்ரரி, அப்புறம் வந்து இந்த புக் ஃபேர், புக் ஷோ, இதுக்கெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்க. நீங்க வந்து சிங்கிளா இருந்தா நீங்க தனியா நண்பர்களோட போகலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி ஃபேமிலியோட இருக்கீங்கன்னா குழந்தைங்களையும் உங்க ஸ்பௌஸையும் அழைச்சிட்டு போங்க. ஸோ அது வந்து புத்தகங்கள் வந்து ஒரு கொண்டாட்டம். ஸோ அங்க போறதுனால வந்து ஆர்வத்தை நீங்களும் கூட்டிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ஆர்வத்தை கூட்டலாம். அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து புக்ஸ் ஆக்சஸ் இல்லை, நான் வந்து தமிழ் நூல்கள் வந்து எனக்கு கிடைக்குது, ஆனால் ஆங்கில நூல்கள் ஆக்சஸ் இல்லைன்னு இந்தியாவில் இருக்கிற நண்பர்கள் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அது அப்படியே ஆப்போசிட். தமிழ் நூல்கள் வந்து ரொம்ப கிடைக்காது, நான் வாங்கிட்டு வர்றது மட்டும்தான். ஆங்கில நூல்கள் ஆக்சஸ் எனக்கு நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நான் வந்து சில வெப்சைட்ஸை நான் வந்து லிஸ்ட் பண்றேன் கீழே. அதுல வந்து நூல்கள் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். எல்லாமே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆங்கில நூல்கள் இருக்கு, சில தமிழ் நூல்களும் இருக்கு. ப்ராஜெக்ட் குட்டன்பர்க், அப்புறம் வந்து இன்டர்நெட் ஆர்கைவ், இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து கிடைக்குது. 9வதா புக் கிளப்போட உங்களை இணைச்சிக்குங்க. நீங்க இருக்கிற சிட்டிலேயோ டவுன்லேயோ ஏதாவது ஒரு புக் கிளப் இருந்தா. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஆன்லைன்லயே நீங்க புக் கிளப்ல சேரலாம். சென்னை அந்த மாதிரி பெரிய சிட்டிஸ்ல வந்து நிறைய வாசிப்பு குழுக்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரியான குழுக்களை நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களை மாதிரி லைக் மைண்டட் பீப்புளை நீங்க மீட் பண்ணலாம். அதே மாதிரி நூல் பரிந்துரை நிறைய கிடைக்கும். ஸோ நான் வந்து நிறைய இந்த மாதிரி ஆன்லைன் புக் கிளப்ல வந்து இணைஞ்சிருக்கேன். அது நிறைய நேரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நிறைய தெரியாத நூல்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டது. கடைசியா வந்து இந்த வாசிக்க பழக்கத்தை ஆரம்பிச்ச பிறகு குட்ரீட்ஸ்ல என்னென்ன நூல்கள் வாசிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன விமர்சனம் மாதிரி எழுதுங்க. அது எழுதும் பொழுது அது என்ன தூண்டுதுன்னா, நீங்க வாசிக்கும் பொழுது ஹைலைட் பண்ண, அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான ஒரு கோட்டோ இல்ல பேசேஜோ இல்ல சில விஷயங்களையோ வந்து நீங்க வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புக்கோட ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு சம்மரி வந்து எப்பயுமே ஞாபகத்துல இருக்கும். சில பேருக்கு வந்து வாசி முடிச்ச பிறகு மறந்துடும் சொல்லுவாங்க. நான் பர்சனலா வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வாசிக்கிற எல்லா நூல்களுக்கும் ரிவ்யூ எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 விஷயங்கள் வந்து நான் வந்து கிராஜுவலா நானே செய்ய ஆரம்பிச்சு, அதே மாதிரி என்னோட குழந்தைகளுக்கும் அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த இந்த விஷயம் நண்பர்களான உங்களுக்கும் கண்டிப்பாக உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உதவியா இருந்ததுன்னா கண்டிப்பா மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது கேள்வி இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வாசிப்புங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றது வந்து எனக்கு வந்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன். இப்போ வந்து தகவல்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமா வர்றது, இந்த மாதிரியான சூடோ இன்ஃபர்மேஷன், சூடோ பொலிட்டிக்கல் அஜெண்டா சூழ்ந்த இந்த காலகட்டத்தில் வந்து நூல்கள் படிச்சு நீங்க வந்து தெளிவா ஒரு பரந்த மனப்பான்மையோட ஒரு சமத்துவம் எல்லாம் வரணும் அப்படின்னா வாசிப்பு பழக்கம் மட்டும்தான் அதுக்கு ஒரே ரெமெடி. ஸோ அதனால இந்த 10 டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.